திருப்பத்தூரில் பஸ் ஸ்டாப்பில் அரசு பஸ் நிற்காததால் படிக்கட்டு கம்பியை பிடித்துக் கொண்டே +2 மாணவி ஓடிய சம்பவம் தமிழகத்தில் கடும் அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியது. கண்டக்டர் டிரைவரின் அலட்சியத்திற்கு அளவே இல்லாமல் போய்விட்டது என பரவலாக விமர்சனம் எழுந்தது. கடலூர் பஸ்ஸில் நடந்த இன்னொரு சம்பவம் தமிழகத்தை உலுக்கியுள்ளது. அது பற்றிய விவரம் வருமாறு. கடலூர் வன்னியர் பாலத்தை சேர்ந்தவர் தர்ஷினி ஸ்ரீ, வயது 18. கடலூர் தேவனாம்பட்டினம் அரசு கலைக் கல்லூரியில் BSc முதலாம் ஆண்டு படித்து வருகிறார். வழக்கம் போல இன்று மாலை கல்லூரி முடிந்த பிறகு வீட்டிற்கு செல்வதற்காக லோக்கல் டவுன் பஸ்ஸில் ஏறினார். கல்லூரி மாணவ மாணவிகள் பொதுமக்களும் பயணம் செய்தனர். கடலூர் தீயணைப்பு நிலையம் ஸ்டாப்பில் பஸ் நின்றது. தர்ஷினி ஸ்ரீக்கு முன்பாக 2 பெண்கள் இறங்கினர். தர்ஷினி ஸ்ரீ இறங்கும் போது திடீரென பஸ்ஸை டிரைவர் எடுத்துவிட்டார். இதனால் மாணவி கீழே விழுந்தார். மாணவியின் கையும் பேக்கும் படிக்கட்டில் மாட்டிக்கொண்டதால் மாணவி சிறிது தூரம் சாலையில் தரதரவென இழுத்து செல்லப்பட்டார். பயணிகள் அலறியதும் டிரைவர் பிரேக் போட்டார். கீழே விழுந்த மாணவிக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. 30 அடி தூரம் இழுத்து செல்லப்பட்டதில் கால், கை, முகத்திலும் காயம் ஏற்பட்டது. உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் கடலூர் அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டார். அங்கு டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளிக்கின்றனர். நான் ஒரு காலை கீழே வைக்கும்போது கண்டக்டர் விசில் அடித்து விட்டார். டிரைவர் பஸ்ஸை வேகமாக எடுத்துவிட்டார். இதனால் நான் கீழே விழுந்தேன். சிறிது தூரம் இழுத்து செல்லப்பட்டேன் என மாணவி கண்ணீருடன் கூறினார். இந்த சம்பவம் போக்குவரத்து கழக உயர் அதிகாரிகள் கவனத்திற்கு போனது. டிரைவர் ரகோத்தமன் மற்றும் கண்டக்டரை நிரந்தரமாக பணி நீக்கம் செய்து போக்குவரத்து கழகம் உத்தரவிட்டது. இருவருமே அரசு போக்குவரத்து கழகத்தில் தற்காலிக ஊழியர்களாக பணிபுரிந்து வந்த நிலையில் அலட்சியமாக செயல்பட்டு மாணவி படுகாயம் அடைய காரணமாக இருந்ததற்காக இருவரும் பணி நீக்கம் செய்யப்பட்டதாக அதிகாரிகள் கூறினர்.